ராயன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவலில் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு வெறித்தனமான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க, சில பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க, கலை விமர்சனமும் வருது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பேரதிர்ச்சி ஒன்று வந்துருச்சு நம்ம தனுஷ்க்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெட் கார்டை என்னடா சொல்கிற, இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கம் இருந்துட்டு இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்களாமா. அண்ட் கூடி சீக்கிரம் இதுக்கு பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அண்ட் தனுஷ் நீ எந்த படமும் நடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நடிகர் சங்கத்தில் இருக்கிற கார்த்தி, கருணாஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒன்று பிளான் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரல. இப்போ என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான வார்த்தை, தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறத நாங்கள் மறுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தனுஷுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கினதாகவும் அட்வான்ஸ் வாங்கிட்டு ராயன் படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணி இவரே வந்து எடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டை சொல்லி ஆகுங்க. அண்ட் தனுஷுக்கு ஆதரவாக நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.